வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போவதாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவிற்கு இணையான பதவி வழங்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாகத்தான் அதிமுக வெற்றியடைவதற்கு வழி இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்களை தான் நம்பியிருக்கிறார்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது அதிரடியான அறிவிப்பை தென் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். சுமார் 6500 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். ஆளும் கட்சியான திமுகவுடன் இதற்காகத்தான் ஒத்துழைத்து போகிறார் எடப்பாடி. மக்கள் மத்தியில் ஆளும் கட்சி செய்கின்ற அனைத்து விதமான ஊழல்களும் தவறுகளையும் குற்றம் சாட்டும் விதமாக அழுத்தம் திருத்தமாக எடப்பாடியால் பேச முடியவில்லை. ஒட்டுமொத்த டெண்டர் ஊழல் முறைகேடு கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட பொழுது சத்துணவு பொருட்களை சந்தையில் இருந்து மார்க்கெட்டில் விற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொத்தை பெருக்கிவிட்டார். குட்கா போன்ற அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் ஊழல் செய்திருக்கிறார். மேலும் கமிஷனாகவும் குட்காவிற்கு பெற்றிருக்கிறார் என்ற அனைத்து விதமான செய்தியும் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மிக பெரிய அளவில் துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறக்கூடிய நபர்கள் அனைவரையும் விபத்துக்குள்ளாகி அவரது கொலையை தற்கொலையாகவும் விபத்தாகவும் மாற்றி வருகிறார் எடப்பாடி. இன்று வரை கொடநாடு கொலை வழக்கில் அதிமுக ஆட்சியின் பொழுதே கண்டுபிடிக்கவில்லை, திமுக ஆட்சியின் கண்டுபிடிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்காததுதான் காரணம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கிய பதவியை கொடுத்தால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லை என்றால் மிக பெரிய அளவில் மோசமான சூழ்நிலை உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்றால் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.